அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்று காணப்போவது 1966 இல் வெளிவந்த போல் அவர் பத்தர் ஹிந்தி படமும் இதே படத்தினை தமிழில் 1968 இல் ரீமேக் செய்யப்பட்ட ஒளிவிளக்கு. இந்த இரண்டு படங்களிலிருந்து சில முக்கிய காட்சிகளையும் பாடல்களையும் பார்ப்போம். मुझे चाहिए। अरे पकड़ो। पुलिस की दरखास्त पर तुम्हें तड़ीपार का हुक्म दिया जाता है। तुम 1 साल तक शहर की हद में दाखिल नहीं हो सकते। முத்து, உன்னை பலமுறை எச்சரித்தும் நீ தொடர்ந்து குற்றங்களை செய்து கொண்டே வருகிறாய். நீ நகரத்துக்கு வெளியே தங்கியிருக்க வேண்டும். உன் ஊர் எல்லையை தாண்டி நீ எங்குமே போகக்கூடாது. जिंदगी में प्यार करना सीख ले. நான் கண்ட கனவினில் நீ இருந்தாய், கனவில் எனக்கு ஒரு சுகம் தந்தாய். जिसको जीना हो मरना सीख ले. கனவில் எனக்கு ஒரு சுகம் தந்தாய், கனவும் கலையே சுகமும் முடியே துடித்ததென்னவோ. अगर ये काम हो जाए तो हम सब माला माल हो जाएंगे. Yes boss. என்னுடைய கட்டளையை மீறினா உங்க ரெண்டு பேருடைய கதியும் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. சரின்னு சொல்லுங்க முத்து. சரி மாஸ்டர். पानी पानी कौन हो? मैं चोर हूँ, चोरी करने आया था. போல் அவர் பத்தர் தமிழில் இதன் அர்த்தம் பூவும் பாறையும். இந்த படத்தின் கதை கொடூரமான மாமியாரால் இறக்க விடப்பட்ட விதவை சாந்தியும் திருடன் ஷாகாவும் ஆதரவு மற்றும் கருணையின் அடிப்படையில் ஒரு தனித்துவமான உறவை உருவாக்குகிறார்கள். ஷாகா தன்னை சீர்திருத்திக் கொள்ளத் தொடங்கும் அதே வேளையில் விதி இருவருக்கும் இடையே விளையாடுகிறது என்பதே கதை. ஹிந்தியில் தர்மேந்திரா, மீனாகுமாரி, மதன்பூரி முக்கிய பாத்திரத்தில் நடித்துள்ளனர். தயாரிப்பு இயக்கம் ஓ பீரல்கான், இசை ரவி. தமிழில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, சௌகார் ஜானகி, அசோகன் ஆகியோர் நடித்திருப்பார்கள். தயாரிப்பு எஸ் வாசன், இயக்கம் சாணக்கியா, இசை எம்.எஸ். விஸ்வநாதன். लड़की उठाने के लिए, शाखा को रोकने के लिए काम खत्म होने के बाद और भी मिलेगा. இது அந்த சாந்தியை கடத்திட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்க, இது அந்த முத்துவை எமங்கிட்ட ஒப்படைக்க. कोई तो मारे है भर पिचकारी. அம்பழத்தோட்டம், மல்லிகை கூட்டம், மணக்க வருமா मछली जियासा जन के लिए. ரோடு அருவி அணைக்கும், மயக்கம் பிறக்கும், மலர்ந்து வரும். शामू, मुझे घर जाने दे. उसने कई दिनों से कुछ नहीं खाया. देख, मैंने जिंदगी में पहली बार मेहनत की. காலையிலேருந்து உழைச்சி சம்பாதிச்சது இதை கொண்டு போனா தான் வீட்டில் சாப்பாடு. 3 ரூபாய் இதுதான் என்கிட்ட இருக்கு. शामू, तूने मेरी मेहनत की कमाई गंवा दी. இப்ப நீ தட்டி விட்டியே, அது நான் உழைச்சி சம்பாதிச்சதா. உழைச்சவனுக்கு தகுந்த அவனோட மதிப்பு தெரியும். என் உழைப்பையே அவமானப்படுத்த. या पैमाने से पी. அன்பர்களே, இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். மறவாமல் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.